வணக்கம். போன வீடியோல சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் 4 சென்டென்சஸ் பார்த்தோம். அது ஃபுல் வீடியோ முடிக்கிறதுக்குள்ளேயும் there was some technical issue. அது அப்ரப்டா முடிஞ்சிருச்சு அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும்போதே. So I just thought of making another video on the same topic. அதனால இது பார்ட் 2ன்னு போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பார்ட் 1ன்னு போட்டிருக்கிறேன். ஸோ இந்த லெசன்ல இன்னும் மீதி 5 சென்டென்சஸ் எழுதி ரெடியா வச்சிருக்கிறேன். நம்ம பார்க்கலாம். ஸோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ்ல நீங்க என்ன பார்த்தீங்க? Do you remember? So the question word அது சப்ஜெக்டா ஆப்ஜெக்டாங்கிறத பொறுத்து தான் verb ஃபார்ம் நம்ம எப்படி போடுவோம்னு பார்த்தோம். ஸோ பாஸ்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா கொஸ்டின் வேர்டு சப்ஜெக்டா இருக்கிறப்ப நம்ம அதை ஸ்பிளிட் பண்ணாம டிட் பிளஸ் பேஸ் ஃபார்ம்லாம் ஸ்பிளிட் பண்ணாம who put them there அந்த கொஸ்டின் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா போன லெசன்ல? அப்புறம் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இந்த சாண்ட்விச் அந்த கொஸ்டின் who wants the sandwich அங்கேயுமே who சப்ஜெக்டா இருக்கிறதுனால wants does plus want பிரிக்காம wantsனே போடுறோம். ஓகே, ஸோ இந்த ஒரு பேசிக் நாலேஜ் வச்சுட்டு நம்ம இந்த லெசனை பார்க்கலாம். இந்த 5 சென்டென்சஸ் போன வீடியோல நான் 9க்கு ஸ்கோர் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்திருப்பேன். நான் பாதியில நிற்க போறது தெரியாம. ஓகே, ஸோ இந்த லெசன்ல மீதி 5 சென்டென்சஸ் இருக்கிறதுனால இப்போ 5க்கு நீங்க எவ்வளவு மார்க்ஸ் வாங்கினீங்கிறத அவசியம் காமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம 5th சென்டென்ஸ் பார்க்கலாம். Okay. I'm going to explain to Meg why I can't see her again. So இதை நீங்க கவனமா பார்க்கணும் இந்த வேர்ட் ஆர்டரை. I'm going to explain to Meg why I can't see her again. So இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் கிடையாது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்குள்ள இருக்கிற ஒரு கொஸ்டின். ஏன் நான் அவளை திருப்பி பார்க்க முடியாதுங்கிற விஷயத்த அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு சொல்லும் போது இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அதனாலதான் இங்க நம்ம ஃபுல் ஸ்டாப்னு பார்க்குறோம். ஓகே, கொஸ்டினா இருந்தாலுமே கொஸ்டினுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கும். அது இன்டைரக்ட் கொஸ்டின், அதுக்கு பேர் எம்பெடட் கொஸ்டின்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு இன்டைரக்ட் கொஸ்டின் இல்லை எம்பெடட் கொஸ்டினா இருக்கும்போது சப்ஜெக்ட் முதல்லையும் வேர்ப் அப்புறமும் வரும் ஸ்டேட்மெண்ட்ல மாதிரியே. இதே விஷயத்த நம்ம டைரக்டா ஒரு கொஸ்டினா கேட்கிறோம் அப்படின்னா காண்ட்க்கும் சீக்கும் நடுவுல சப்ஜெக்ட் ஐ போட்டு why can't I see her again, ஏன் நான் அவளை திருப்பி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாதான் அது ப்ராப்பரா இருக்கும். இது இன்டைரக்ட் கொஸ்டின். ஓகே ரைட், நான் இப்போ நம்ம ரியல் கொஸ்டினுக்கு வருவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன கொஸ்டின் கேட்கலாம்? பி என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த கொஸ்டின் வேர்ட்? இங்க say is the verb. But I'm going to explain to Meg why I can't see her again. நீ அவகிட்ட என்ன சொல்ல போற? அதுதான் question. What are you going to say to her? Right? What are you? This is an object question. What are you? ஏன்னா you தான் subject. What are you going? So அந்த மாதிரி இருக்கும்போது தான் நீங்க are goingக்கு நடுவுல subject you போட முடியும். What are you going to say to her? இந்த கோயிங் டு ஃபார்ம் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இருக்கிறதுனால அதே கோயிங் டு ஃபார்ம்ல கொஸ்டின் போடுறோம். நான் இந்த புக்கோட ஆன்சர்ஸ்ல வாட் வில் யூ சே டு ஹர் அதுவும் போடலாம்னு கொடுத்துருக்கு. ஓகே, நம்ம வில் கோயிங் டு இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ்லாம் படிச்சிருக்கோம்ல ஃபியூச்சர் டென்ஸ் படிக்கும்போது. நீ அவகிட்ட என்ன சொல்ல போறன்னு கேட்கலாம், நீ அவகிட்ட என்ன சொல்லுவ அப்படின்னு சொல்றதும் ஓகே தான். ரைட், இஸ் இட் கிளியர்? ஸோ இது ஆப்ஜெக்ட். அடுத்த question. Julia likes George, but he doesn't really like her. Someone else does. Who dash Julia? நல்லா கவனிக்கணும் நீங்க. ஜூலியாக்கு ஜார்ஜ பிடிச்சிருக்கு. Julia likes George, but he doesn't really like her. ஆனா அவனுக்கு அவளை பிடிக்கல. Someone else does. வேற யாருக்கும் அவளை பிடிச்சிருக்கு. So இந்த does என்னன்னா someone else likes her சொல்லி திருப்பி ரிப்பீட் பண்ணாம இருக்கிறதுக்காக வெறும் ஹெல்பிங் வேர்பை மட்டும் போடுற ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த லைக்ஸ் நம்ம பிரிச்சோம்னா டஸ் பிளஸ் லைக், இந்த டஸ் தான் இந்த டஸ். நான் போன லெசன்லயே சொன்னேன்ல 2-3 லெசன்ஸ்க்கு முன்னால நினைக்கிறேன், ஹெல்பிங் வேர்ப்ஸ் வரும்போது இந்த டூ டஸ் டிட்டுக்கெல்லாம் அர்த்தம் இருக்காதுன்னு சொல்லி. அது மாதிரிதான் இங்க பண்ற அர்த்தம் செய்யற அர்த்தம் கிடையாது. வேற யாருக்கும் அவளை பிடிச்சிருக்குங்கிற அர்த்தம் தான். இங்க மெயின் வேர்ப் என்னவோ
அந்த அர்த்தத்தை தான் நம்ம எடுத்து இந்த சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, பட் someone else does means someone else likes her. Okay, now இந்த கொஸ்டினை பாருங்க. Who dash Julia? Like is the verb. யாருக்கு அவளை பிடிச்சிருக்கு? Who likes Julia? So இந்த who வந்து subject. He likes her. இங்க ஏதோ ஒரு பிரேம், some name. Okay, போட்டு okay, I just said. Okay, so these are Christian names, Julie, George. Okay, now so வேற ஏதாவது ஒரு நேம், ஜார்ஜ் தவிர நீங்க வேற ஏதாவது ஒரு நேம் போட்டு ஜான் லைக்ஸ் ஜூலியா அப்படின்னு போட்டோம்னா இந்த ஜான் தானே சப்ஜெக்ட், அதான் இந்த ஹூக்கு உள்ள ஆன்சர். அப்ப ஹூ சப்ஜெக்டா வரும்போது லைக்ஸ் அப்படியே தான் நீங்க ஸ்டேட்மெண்ட்ல போடுற மாதிரி போடணும். டஸ் லைக் போடக்கூடாது. சிங்குலர் சப்ஜெக்ட் ஹூங்கிறதுனால லைக்கோட எஸ் போடணும். இதையும் நான் போன வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஹூ வாண்ட்ஸ்ன்னு சொல்லணும், ஹூ வாண்ட்னு சொல்லக்கூடாதுன்னு. ஓகே, ஹூ வாண்ட்ங்கிறத நீங்க வேற எங்கேயாவது பார்ப்பீங்க. ஹூ ரிலேட்டிவ் ப்ரோனோனா இருக்கும்போது வேணா நீங்க பார்ப்பீங்க. ஸோ உடனே நீங்க ஹூ பக்கத்துல வாண்டே வராது அப்படி அந்த மாதிரி நினைச்சுக்க கூடாது. ஒரு ஜெனரல் கொஸ்டின் கேட்கும் போது தான் யாருக்கு இது வேணும், ஹூ வாண்ட்ஸ் திஸ் பென், ஹூ வாண்ட்ஸ் டு கம் வித் மீ, அந்த மாதிரி கேட்கும் போது தான் ஹூ வாண்ட்ஸ்ன்னு கேட்குறோம். இந்த ஹூ பக்கத்துல எப்பயுமே வாண்ட்ஸ் போடணும்னு இல்லாம ரிலேட்டிவ் ப்ரோனோனா வரும்போது ஐ நோ த பீப்புள், தீஸ் ஆர் த பீப்புள் ஹூ வாண்ட் ஃபுட். அங்க வந்து ஹூ வாண்ட் ஃபுட் தான் போடுறோம். ஏன்னா அங்க ஹூ வந்து பீப்புளை குறிக்குது, ப்ளூரல் சப்ஜெக்ட் தே, அதனால வாண்ட் போடுறோம். ஓகே, ஸோ நீங்க கவனமா இருக்கணும். ஹூ வந்து அங்க கொஸ்டின் வேர்டா இல்ல ரிலேட்டிவ் ப்ரோனோனா என்னங்கிறத பார்த்து அங்க ஹூ என்ன மீன் பண்ணுதுங்கிற பார்த்து தான் நம்ம வேர்பை கரெக்டா யூஸ் பண்ண முடியும். ரைட், நெக்ஸ்ட். ஸோ இங்க ஜான் ஹூ லைக்ஸ் ஜூலியா, ரைட். ஸோ இது வந்து ஹூ சப்ஜெக்ட்னு பார்த்தாச்சு. அடுத்த கொஸ்டின், ஐ கேன் ஹியர் மியூசிக் நெக்ஸ்ட் டோர். பக்கத்துல எனக்கு மியூசிக் கேக்குது பக்கத்து வீட்டுல இருந்து. ஓகே, ஸோ அப்படி சொல்லும் போது ஜென்ரலா சொல்லும் போது மியூசிக் தான் சொல்றோம், த மியூசிக்லாம் சொல்லலாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் நீங்க அந்த மியூசிக்கை பத்தி வேற ஏதாவது ஒரு சென்டென்ஸ் சொன்னீங்கன்னா தான் அப்பதான் த மியூசிக் சொல்ல முடியும். ஐ கேன் ஹியர் மியூசிக் நெக்ஸ்ட் டோர், தி மியூசிக் இஸ் லவுட், அப்பதான் த மியூசிக். அதர்வைஸ் இட்ஸ் சிம்பிளி மியூசிக் வித்வுட் த டெஃபினட் ஆர்டிகிள். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்ப ரீசெண்டா ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன்ல, ஹூ பிளேஸ் த கிட்டார், ஹூ இஸ் பிளேயிங் த கிட்டார், அதே விஷயம் தான் இங்க இருக்கு பாருங்க. மீ டூ, எனக்கும் அந்த சத்தம் கேக்குது. யார் பியானோ வாசிக்கிறா? இப்ப டென்ஸ் என்ன போடுவீங்க? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் போடணும். ஏன்னா இந்த நேரத்துல யாரோ வாசிச்சுட்டு இருக்காங்க, அப்பதான் நம்மளுக்கு அந்த சத்தம் கேக்குதுங்கிறத சொல்றோம். ஹூ இஸ் பிளேயிங் த பியானோ? ஸோ இங்கேயும் இஸ் பிளேயிங் சேர்த்தே தான் போடுறோம். ஏன்னா இது ரெண்டுக்கும் நடுவுல போடுறதுக்கு வேற சப்ஜெக்ட் கிடையாது. பிகாஸ் ஹூ இட் செல்ஃப் இஸ் த சப்ஜெக்ட். ரைட், ஹூ இஸ் பிளேயிங் த பியானோ. இங்கேயும் பாத்தீங்களா இஸ் சிங்குலர் verb தான் இருக்கு. ஆனா ஜென்ரலா தான் நம்ம கேட்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட். Number 8. A, and just at that moment, a man opened the window and started to climb out. இது வந்து சும்மா ஒரு விஷயம் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கும் போது அதோட கண்டினியூவேஷன் மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல ஒருத்தர் கதவை திறந்து வெளியில போனார். Not the door, the window. Okay, ஜன்னலை திறந்து a man opened the window and started to climb out. Look at the tense. It is in the past tense. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம என்ன கேட்கலாம்? ஓ அப்படியா, அடுத்து என்ன நடந்துச்சு? What happened next? அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லும் போது என்ன நடந்துச்சு, வாட் தான் சப்ஜெக்ட். இதுக்கு நீங்க ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா nothing happened அப்படின்னு சொன்னா கூட nothing தான் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இங்க happened அப்படியே போடணும். did plus happen எல்லாம் போட்டு what did happen அப்படிலாம் போட்டுறக்கூடாது. அதுதான் கவனமா இருக்கணும். ஒண்ணு டென்ஸை பார்க்கணும், பாஸ்ட் டென்ஸ்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இந்த verb ஃபார்மை எப்படி போடணுங்கிறத இந்த question word சப்ஜெக்டா ஆப்ஜெக்டாங்கிறத பொறுத்து தான் நம்ம போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட். Have you got a problem with the exercise, Maria?
Yes, I don't understand this word. What dash mean is the verb. Have you got a problem na enna artham? Do you have a problem adhe artham da. நம்ம ஜெனரலா இந்த have got அப்படி ரொம்ப யூஸ் பண்றது இல்ல. இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அர்த்தத்திலே தான் நம்ம கேக்குறோம். ஏதாவது ப்ராப்ளமா இந்த எக்ஸசைஸ பண்றதுல? Do you have a problem with the exercise? And have you got a problem with the exercise? Mean the same. Yes, I don't understand this word. இந்த word எனக்கு புரியல. Present moment தான். ஆனா understand இருக்கிறதுனால தான் இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. பிரசன்ட் கண்டினியூஸ்ல சொல்ல முடியாதுங்கிறதுனால ing போட முடியாது அண்டர்ஸ்டாண்டோட. ஓகே, now இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? So இங்க this word அததான் நம்ம இங்க itன்னு யூஸ் பண்ண போறோம். What does it mean? I don't understand this word. இந்த வார்த்தை எனக்கு புரியல. இதுக்கு என்ன அர்த்தம்? What does it mean? இங்க it தான் subject, the word. Okay, அப்ப நம்ம does mean சொல்லி split பண்ணிடுறோம். What does it mean? Okay, yes, இது புரிஞ்சிருச்சா? இந்த மாதிரி questions நீங்க நிறைய frame பண்ணி practice பண்ணி பார்க்கலாம். ஒரு விஷயத்தை நீங்களே ஒரு imaginary conversation எழுதலாம். நீங்க practice பண்ணி, if you are really serious about learning the language, you have to spend some time every day doing some activity. So notebookல நீங்க ஒரு conversation imagine பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்றாங்க, அதை பேஸ் பண்ணி இன்னொருத்தர் அது சம்பந்தமா ஒரு question கேட்கறாங்க. அந்த question present tenseல இருக்கலாம், past tenseல இருக்கலாம், இல்ல future tenseல இருக்கலாம், இந்த context பொறுத்து. அப்படி question கேட்கும்போது அது question word சப்ஜெக்டா ஆப்ஜெக்டா அதை பொறுத்து verb நீங்க கரெக்டா யூஸ் பண்ணி practice பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். அப்புறம் நான் எப்பயுமே சொல்ற மாதிரி நிறைய ரீட் பண்ணீங்கன்னாலும் இந்த விஷயம் நல்லா புரிஞ்சிடும். ரைட்? ஓகே, ஐ ஹோப் தி லெசன் வாஸ் யூஸ்ஃபுல். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவசியம் அதை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றதுல நிறைய பிரச்சனை இருக்கு, கஷ்டம் இருக்கு. ஸோ just share the lesson with as many people as possible. Thank you for watching. See you in the next lesson.